நம்மளோட சேனல் இவ்ளோ சீக்கிரமாவே 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதால இன்னைக்கு வீட்லயே கேக் செய்யலாம் தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். பட் கேக் செய்யறதுக்கான ஒரு இன்கிரீடியன்ட் கூட என்கிட்ட இல்ல. நிறைய யூடியூப் வீடியோஸ்ல தான் தேடி பார்த்தேன். ஒண்ணுமே இல்லாம எப்படி கேக் செய்யறதுன்னு. அப்போதான் இந்த ஓரியோ கேக் என் கண்ணுல மாட்டுச்சு. ரொம்பவே மினிமலான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு 3-4 ஐட்டம் தான் கடையில போய் வாங்குற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கட் வாங்கிட்டு அதை கிரீம் தனியா பிஸ்கட் தனியா பிரிச்சு வச்சுட்டு அந்த பிஸ்கட்டை குட்டி குட்டியா உடைச்சு மிக்சியில போட்டு இந்த மாதிரி பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். தென் இந்த பவுடர்ல கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சி மில்க் ஆட் பண்ணி கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஓரியோவோட கிரீம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்தா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு ஈனோ பாக்கெட் சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பேட்டர் ரெடி. தென் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தா அடியில பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. என்கிட்ட அதுவும் இல்லாதனால நான் கோதுமாவுல லைட்டா டஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேட்டரை அதுல சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு குக்கர்ல உப்பு சேர்த்து அதை 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃபிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஸ்டாண்ட் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த பேட்டரை வச்சு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா கேக் ரெடி ஆயிரும். திறந்த உடனே இப்படி அழகா பொங்கி வந்திருக்கத பார்த்தோன்னே எனக்கு ஒரே கொண்டாட்டம். இப்படி அழகா வந்திருக்கதை எப்படி பூ போல எடுக்கணும். நான் போட்டு என்ன ஆட்டம் ஆட்டுறேன்னு பாருங்க. எனக்கே தெரியல நான் ஏன் அப்படி ஆட்டினேன்னு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே இருந்து 2 தட்டு தட்டி இருந்தாலே அழகா கேக் வந்து விழுந்திருக்கும். பட் நான் போட்டு குலுக்கி எடுத்துட்டேன். ஏன் அப்படி எடுத்தேன்னு இன்ன வரை எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.